தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்களே, இப்பொழுது மூன்றாவது தத்துவம் என்று அழைக்கப்படுகின்ற சிவ தத்துவம் சம்போசதா சிவசங்கரன் நவசத்தேயுமை நாரிபாகரன் உலகில் சச்சனர் போற்றும் மகேஸ்வரம் மௌனம் சாதித்திடையோனாகினி வேதத்தினால் தவர் சஞ்சலந்தே ஏற்றிடும் சங்கரம். அப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய அந்த மூன்றாவது தத்துவம் சிவ தத்துவம் ஈஸ்வர தத்துவம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த தத்துவம் இப்பொழுது ஆலயத்திலே அதற்குண்டான மூர்ணாவதி வேத மந்திர மார்க்கங்களுடன் செவ்வனே நிறைவேற்றப்பட்டு நம்முடைய ஆச்சாரிய பெருமக்களால் யாராலயத்தை விட்டு புறப்பட்டு மூலாலயத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. மையன்பர்களே, இந்த தத்துவத்துக்கு உண்டான இறைவன் யார் என்று கேட்டால் பரமசிவனும் பார்வதி தேவியாரும் அதனையும் மேலாக பிரம்மநந்தரேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்ற சதாசிவம் மனோன்மணி தேவியாருக்கு உரியது என்று சொல்வார்கள். இந்த தத்துவங்கள் 5 தத்துவங்களை உள்ளடக்கியதாம். அதாவது நாதம், விந்து, ஈஸ்வரம், சுத்த வித்தை, சதாசிவம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 தத்துவங்களை உள்ளடக்கிய அந்த ஈஸ்வர தத்துவம் சிவ தத்துவமாகப்பட்டது. இப்பொழுது நம்முடைய 4ஆம் கால யாகசாலையில் இருந்து ஆச்சாரிய பெருமக்களால் எடுத்துச் செல்லப்பட்டு மூலஸ்தானத்தை வைத்திருக்கக்கூடிய மூல பரம்பொருளாக விளங்கக்கூடிய அன்னையாம் ஸ்ரீ முத்துமாரி அம்பிகை மற்றும் இறைவனது திருமேனியில சமர்ப்பணம் செய்விக்கப்பட்ட சக்தி ஏற்றப்பட்ட சாநித்தியம் செய்து வைக்கப்படுகின்ற அந்த அரிய நிகழ்வானது இப்பொழுது நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. எல்லோரும் ஆலயத்துக்குள்ளே சென்று இப்பொழுது இறைவனை முழு உடற்பாகத்தையும் தரிசிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல பரம்பொருளாய் இருக்கக்கூடிய இறைவனை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது நம்முடைய இறைவி புனித கடத்துக்குள்ளே இருக்கின்றார்கள் மையன்பர்களே, அருவமாக இருக்கின்றார்கள் மையன்பர்களே. இப்படியாக அந்த அருவமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனாகப்பட்டவர் கும்பாபிஷேகம் நிறைவுற்றதும் உருவமாக நமக்கு காட்சி தந்து நமக்கெல்லாம் அருள் பாலிக்க இருக்கின்றார் மையன்பர்களே. வேத காட்சிக்கும் வேத போத காட்சிக்கும் காண்கிலன் காண கிடைக்கலன் மூலக்கற்கு மூலன் முடிவிற்கு முடிவானவன் புதியற்கு புதியன் அவன் அருவமும் ஆகுவன் உருவமும் ஆகுவன் அருவமும் உருவமும் மற்ற தன்மையோனாகுவன் அவன் கர்மமாகுவன் நிமித்தமாவதும் கண்டாய் அவன் பரமனாவதை யாதொரு பகந்திடவல்லாய் மாலையன் தனக்கும் என்னை வானவர் தமக்கும் எட்டாம் மூல காரணனாய் நின்ற மூர்த்திக்கு மூர்த்தி என்றோ. அப்படிப்பட்ட அந்த மூல காரணமாக விளங்கக்கூடிய எம்பெருமான் இப்பொழுது புனித கடத்துக்குள்ளே புனித கடத்துக்குள்ளே வீட்டிருக்கின்றார்கள். மெய்யன்பர்களே, இந்த இறைவனை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். நமக்கு இந்த யாகசாலையின் நடுப்பகுதிக்கு வந்துவிட்டோம் மெய்யன்பர்களே. ஆகவே மெய்யன்பர்களெல்லாம் விரைந்து வருகை தரணும். இன்னும் காலம் கழிந்து கொண்டிருக்கிறது. இந்த புனித நீர் கலையத்துக்கு 100 ரூபாய் என்ற அளவுல டோக்கன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அம்பாள் ஆலயத்துல முன்மண்டபத்துல அர்ச்சனை சீட்டை பெற்றுக் கொள்ளலாம். 48 நாள் மண்டல பூஜைக்கு உங்க பேரை பதிவு பண்ணிட்டு 6000 ரூபாய் பணம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதை கொடுத்து உங்க பேரை பதிவு செய்து கொள்ளலாம் என்ற நல்ல செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகை தந்த பக்த கோடி பெருமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட இருக்கிறது மையன்பர்களே. அதற்கு அடுத்தபடியாக முத்துமாரியம்மன் உருவம் பொறிக்கப்பட்ட 5 பொன் பொற்காசு மஞ்சள் பையில போட்டு மஞ்சள் குங்குமம் ஒரு பொண்ணம் போட்டு உங்களுக்கு கொடுக்குறோம். யாகசாலை முன்பாக கொடுப்பாங்க. அதற்குண்டான தொகையை கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மையன்பர்களே, அடுத்தபடியாக இப்பொழுது 3 தத்துவங்கள் எடுத்துச் செல்லப்பட்டு இறைவனது திருமேனியில சமர்ப்பணம் செய்விக்கப்பட்டு சக்தியேற்றப்பட்டு சாநித்தியம் செய்து வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக பெயர் சூட்டுதல், நாமகரணம் சூட்டுதல் என்ற பூர்வாங்க பூஜை. அதாவது நம்ம வீட்டுல குழந்தை பிறந்தா 16ஆம் நாள் பேர் வைப்போம் குழந்தைகளுக்கு. அப்படியாக இன்றைக்கு அடுத்த பூஜையாக நம்முடைய சுவாமிக்கு ஸ்ரீ முத்துமாரியம்மன்
அப்படின்னு சொல்லி காதுகளிலே சொல்லி நாமகரணம் சூட்டுகின்ற நிகழ்ச்சியை நம்ம சிவாச்சாரிய பெருமக்கள் செய்வார்கள். எல்லோரும் அந்த நேரத்தில் ஆலயத்துக்குள்ளே நின்று தரிசிக்கலாம், பிரார்த்தனை செய்யலாம். அதற்கு அடுத்தபடியாக இந்த 4ஆம் காலத்தோட நிறைவான பூர்ணாவதி நடந்தேற இருக்கிறது. அதற்குண்டான சன்னபதி ஹோமம் என்று சொல்லக்கூடிய அந்த திரவிய பொருளை எல்லாம், மூலிகை பொருளை எல்லாம் தட்டு தாம்பாளமாக சீர் வரிசையாக மருளாளிகள் தாய்மார்கள்லாம் எடுத்து கொண்டு வந்து யாகாலயத்தில் சேர்ப்புகின்ற அரும்பணியை பெரும்பணியை செய்வதற்கு காத்திருக்கிறார்கள். ஆகவே எல்லோரும் ஆலயத்துக்கு சென்று அந்த மருந்து பொருளை, திரவிய பொருளை, பழம், பட்டணங்கள், நவதானியம் போன்ற பொருளை எல்லாம் தட்டு தாம்பாளமாக எடுத்து கொண்டு வந்து யாகாலயத்திலே சேர்ப்பிக்கலாம். இந்த கும்பாபிஷேகத்தில் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு புண்ணியம் காத்திருக்கிறது மெய்யன்பர்களே என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஏற்படுத்த இங்கே நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் கும்பாபிஷேகம் நிகழ்ச்சிகள், இங்கே சொல்லப்படுகிற வேத மந்திரம், யாகசாலை நிகழ்ச்சி எல்லாம் செல்போன்ல பதிவாகிட்டு இருக்கு. உங்க செல்போன்ல சீலன் ஸ்டுடியோ அப்படின்னு போட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் உங்க செல்போன்ல நோட்டிபிகேஷன்ல வரும், கண்டுகளிக்கலாம். ஆகவே இப்பொழுது படம் எடுத்துருக்காங்க, அடுத்தது கும்பாபிஷேகத்தையும் எடுப்பாங்க என்ற செய்தியை உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறோம். மையன்பர்களே, அந்த சன்னபதி ஹோமத்துக்கு உண்டான பொருளை எல்லாம் அண்டத்திலே உள்ளது பிண்டத்திலே என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய உடலிலே 96 தத்துவம் இயங்கிக் கொண்டிருக்கின்றனவாம். ஒரு தத்துவத்துக்கு ஒரு மருந்து பொருளாக, திரவிய பொருளாக எடுத்து கொண்டு வந்து இங்கே யாகசாலையிலே அக்னியிலே இட்டு இறைவனுக்கு ஆகுதி செய்ய இருக்கிறார்கள் மெய்யன்பர்களே. ஆகுதி என்று சொன்னால் அர்ப்பணித்தல், இறைவனுக்கு நிவேதனம் செய்தல், படையல் செய்தல் என்று பொருள்படும். மெய்யன்பர்களே, நீங்கள்லாம் நினைக்கலாம், ஏன் இந்த விலை உயர்ந்த பொருளை எல்லாம் கொண்டு வந்து அக்னியிலே போட்டு எரிக்கிறார்களே என்று வினா எழும் மெய்யன்பர்களே. ஏனென்றால் இறைவன் எப்படி இருக்கிறார் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், கருப்பாக இருக்கிறாரா, சிவப்பாக இருக்கிறாரா, இல்லை காயாம்பு வர்ணனாக இருக்கிறாரா, இல்லை சாமல கோமல வண்ணனாக இருக்கின்றாரா என்றால் இல்லையா. எல்லாம் வல்ல பரம்பொருளாய் இருக்கக்கூடிய இறைவனாகப்பட்டவன் வெறுப்பாக இருக்கின்றாராம். இதைத்தான் ஞான சம்பந்த பெருமான் குறிப்பிடுவார். நெறியவன் பிரம்மனும் நினைப்பெரிதாயவன் அடியோடு முடியறியா அடல் உருவினன் என்று சிவபெருமானை குறிப்பிடுகிறார். அதனால்தான் கார்த்திகை மாசம் பெரிய கார்த்திகை அன்னைக்கு 2000 அடி உயரத்துல அந்த தீபத்தை ஏற்றி உலகுக்கு ஒளியாய் எம்பெருமான் சிவபெருமான் நமக்கு காட்சி தருகிறார். அடிக்கிறவங்க வயலுக்கு அடிக்கணும். யாகசாலை முன்பாக நிற்கிறவங்க வரும் வயலுக்கு உங்களுக்கு அன்பளிப்பாக சொல்லப்படுகிறது.